அது உங்களுக்கே தெரியும். என்னோடய ப்ரீவியஸ் வீடியோ வந்து ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். அதை பார்த்தாலே வந்து உங்களுக்கே தெரியும் நான் என்ன கொடுத்துருந்தேன்னு. மார்க்கெட் எப்படி போச்சுன்னு உங்களுக்கு தெரியும். எக்ஸாக்டாக மார்க்கெட்டு மார்னிங்லேருந்து 2:20 வரைக்குமே வந்து ஒரு புல்லிஷ் மூமெண்ட்டில் இருக்கும். மார்க்கெட்டு சைட்வேஸ் பையில் இருக்கும் மார்க்கெட்டு அப்படின்னு சொல்லியிருந்தேன். மார்க்கெட்டு இன்றைக்கி எக்ஸாக்டாக அப்படியே போச்சு. அதுக்கப்புறம் 220 மார்க்கெட் டுவர்ட்ஸ் டவுன் ட்ரெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா மார்க்கெட் 220க்கு அப்புறம் ரிவர்ஸ் எடுத்து கீழே போயிருக்கும். அப்புறம் ஒரு சப்போர்ட்டை டச் பண்ணிவிட்டு மேலே வந்துட்டு மறுபடியும் கீழே தான் போயிருக்கும் அது. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுக்கு மார்க்கெட் எங்கே போகுதுன்றது அஸ்ட்ராலஜிக்கலாகவும் கேன் அனாலிசிஸ் படியும் நம்மளுக்கு தெரியும். ஸோ அப்போது நம்ம அதை படியே நம்ம நடந்துக்கணும். ஸோ மார்க்கெட் வந்து 9:15 2:20 வரைக்கும் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அதையே பிடிச்சிட்டு இருக்கக்கூடாது. ஒவ்வொரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ட்லேயும் நம்ம விற்று ஸ்கேல்பிங் மாதிரி பண்ணணும். பை அண்ட் செல்னு ஒவ்வொரு சப்போர்ட்லேயும் நம்ம பை பண்ணணும், ஒவ்வொரு ரெசிஸ்டன்ட்லேயும் நம்ம செல் பண்ணணும். இதுதான் நம்ம பண்ண போகிறோம். புரியுதுங்களா? இதுதான் இந்த மெத்தட் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். நல்ல